எல்லார் லவ்லையும் ஃபர்ஸ்ட் லவ்ன்றதை கடன் தான் வந்திருப்போம். என் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் லவ் இருக்குது, அதை பற்றி கடைசியாக சொல்கிறேன். இங்கே இருக்கவங்க கிட்ட அவங்களோட ஃபர்ஸ்ட் லவ் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கோ. வாங்க போகலாம். எல்லார் லைஃப்லையுமே ஃபர்ஸ்ட் லவ்னு ஒன்று ஃபேஸ் பண்ணியிருப்போம். உங்களோட ஃபர்ஸ்ட் லவ் எந்த ஏஜில் வந்துருக்கு? சும்மா சொல்லலாம். காலேஜ் டைம்ல. காலேஜ் டைமில். ஓகே ஓகே. நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணீங்களா அவங்க ப்ரப்போஸ் பண்ணாங்க? அவங்க தான் பண்ணாங்க. இப்போ லவ் பண்ணிக்கிறீங்களா இல்லை பிரேக்கப் ஆயிடுச்சா? இல்லை மேரேஜ் ஆயிடுச்சு எனக்கு. சாரி, பார்த்த மேரேஜ் மாதிரி தெரியல, அதனால தான். ஓகே, இப்போ அவங்க பிரேக்கப் ஆயிடுச்சா? எதனால பிரேக்கப் ஆச்சு அவங்களுக்கு? அவங்க வந்து வேற ரிலீஜியன்னால வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கலாம். வீட்டில் அக்செப்ட் பண்ணால் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாமே. இல்லை அவங்க ஸ்ட்ராங்காக இல்லை. அவங்க ஸ்ட்ராங்காக என்ன சொல்லி எப்பயும் பசங்க தானே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆனால் அவங்க ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ அதனால அப்புறமா வந்து செப்பரேட் ஆகிடும். இப்போ மேரேஜ் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கா? ஆமாம், இப்போ சூப்பராக. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. சத்தியமா இல்லையே க்ரஷ் எந்த ஏஜில் உங்களுக்கு இருந்துச்சு ஃபர்ஸ்ட் க்ரஷ்? 10th கிளாஸ். 10thலையா? யார் மேலே? கிளாஸ் மை மேலே இல்லை சீனியர் கிளாஸ்மேட் கூடயா? இப்போ அவங்கள்ட்ட பேசுவீங்களா? சொல்லிட்டீங்களா அவங்கள்ட்ட? ஒன்று இப்போ யார் லவ்லாம் பண்ணல இல்லையா? என்ன எப்படி சொல்கிறீங்க? இவ்வளோ அழகாக இருக்கீங்க லவ் இல்லைன்றீங்க. சத்தியமாக இல்லையா? சத்தியமாக நம்ப முடியல. சரி ஓகே, இப்போ உங்களுக்கு ஃப்யூச்சராக லவ் பண்ணுற பையன் எந்த மாதிரி பையன் லவ் பண்ணுவீங்க? கேரிங், லாயல். கேரிங், லாயல் அந்த மாதிரி. அவ்வளோதான். அப்படி இருந்தால் பையன் டக்குனு இருந்தால் பார்த்து ப்ரப்போஸ் பண்ணால் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? டேக் மை டைம். டேக் மை டைம். ஓகே, தேங்க்யூ. ஓகே. எனக்கு லவ் நிறைய பேர் மேலே வந்திருக்கு. ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் லவ்ன்றதுலாம் ஞாபகம். நான் மோஸ்ட்டாக லவ்னா எனக்கு வந்து ஒரு பயம் இருக்குது. அவன் போய் சொன்னால் ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்ட்டு, அதனால் நான் பெருசாக யார்கிட்டையும் போய் லவ் சொன்னது இல்லை. இவ்வளோ அழகாக இருக்கீங்க நீங்கள் போய் அதெல்லாம் நாங்கள் சொன்னால் பரவாயில்ல, நீங்கள் சொல்கிறீங்க. இதுதான் அதுதான் அதுவும் இல்லை, அதுவும் இருக்குது, அந்த இதுவும் இருக்குன்றதுனால மோஸ்ட்டாக எனக்கு ஒரு ரிஜெக்ஷன் ஃபியர் இருக்குது. அதனால் போய் யார்கிட்டையும் அந்த நீங்கள் யாருமே லவ் சொன்னது இல்லையா? ஒரு பொண்ணுக்கிட்ட சொன்னால் அந்த பொண்ணு வேணான்ட்டு போயிட்டா அதுக்கப்புறத்துலேருந்து எனக்கு ரொம்பவே பயம் ஆயிருக்கு. அதனால் எந்த பொண்ணு ஏஜில் இருந்துச்சு? இப்போ ரீசெண்டாக ஒரு 2 years முன்னாடி. அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு பொண்ணுக்கிட்டையும் போய் ப்ரொப்போஸ்ன்னு பண்ணது கிடையாது. ஏன்னா பயம் எனக்கு. உங்களுக்கு யாரும் ப்ரப்போஸ் பண்ணலையா? நானே பண்ணதில்லை. என்ன சும்மா சொன்னாங்க ப்ரோ, அவனுக்கே ப்ரப்போஸ்லாம் வருது, உங்களுக்கு வராதா? அதெல்லாம் அப்படின்னு இல்லை, அது வந்ததில்லை இது வரைக்கும் வந்தது. சரி, இப்போ உங்களுக்கு அட்லீஸ்ட் இப்போ ஓகே லவ் பண்ணல, மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு மேரேஜ் பண்ணால் எந்த மாதிரி இது? இப்போ நிறைய பேர் ஒருத்தவங்க மாடர்னாக தான், நீ எந்த மாதிரி பண்ண லைக் பண்ணுவீங்க? எனக்கு என்னன்னாக்கா சப்போர்ட்டிவாக இருக்கும். நம்ம எதனா ஒரு எனக்கு இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு சின்ன ஐடியா. இப்போது அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம்னாக்கா அவங்களும் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி. நான் இப்போ ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அதுக்கு என்ன ஃபஸ்ட்டே நோ அது மாதிரி சொல்லாமல் அப்படி நோ சொல்கிற விதமாக இருக்குனாக்கா அது ஏன் அப்படின்றது எனக்கு புரிய வைக்கிற மாதிரி கொஞ்சம் மெச்சூரான அந்த சப்போர்ட் பண்ணி புரிஞ்சுக்கிற மாதிரி பொண்ணுதான். உங்கள் நேம் ப்ரோ? ஆதர்ஷ். ஓகே, இப்போ எல்லா லைஃப்லேயுமே ஃபர்ஸ்ட் லவ்ன்ற ஒன்று இருக்கும். உங்களுக்கு எந்த ஏஜில் ஃபர்ஸ்ட் லவ்ன்றது? ஃபர்ஸ்ட் லவ், ஃபர்ஸ்ட் க்ரஷ்? ஃபர்ஸ்ட் க்ரஷ்ன்றது என்ன ப்ரோ? நான் 11th படிக்கும் போது இருந்துச்சு. 11th படிக்கணும். யார் மேலே? பொண்ணு மேலே தான் இருக்கும். என்ன பையன் மேலேயா ப்ரோ? இல்லை, டீச்சர் மேலே. நான் எனக்கு வந்து டீச்சர் மேலேன்றதெல்லாம் அது வந்துட்டு எனக்கு ஸ்கூல் படிக்கும் போது 5th 4th படிக்கும் போது வந்துருச்சு. ஓகே ஓகே. என்ன எங்கள் ஹிந்தி டீச்சர் மேலே வந்துச்சு, அதெல்லாம் சொல்லலாம், அது பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. அவங்க பார்க்காம இருக்கிற வரைக்கும் சந்தோஷம் தான். சரி, ஃபர்ஸ்ட் லவ் உங்களுக்கு எதனால பிரேக்கப் ஆச்சு? நிறையா காரணங்கள் இருக்கலாம் ப்ரோ. அவங்களுக்கு பிடிக்கும், ஒரு தடவை ஒரு பொண்ணுக்கு பிடிக்கலன்றுச்சுன்னா அந்த பொண்ணுக்கு பிடிக்கல, அவ்வளோதான். அது காரணம்லாம் நம்ம கேட்க முடியாது. சரி ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் லவ்க்கு அப்புறம் நீங்கள் அந்த லவ் ஃபீல்லேருந்து ஆஃப்டர் பிரேக்கப் கூட எப்படி அதில் மூவ் ஆன் ஆகி இப்போ நீங்கள் பார்க்கும்போது கேஷுவல் சில்ஸில் வந்துட்டு இருக்கீங்க, அது எப்படி அதில் மூவ் ஆன் ஆகி நீங்கள் அப்படி மூவ் ஆனீங்கன்னா நான் இன்னும் மூவ் ஆனே ஆகலை ப்ரோ. அந்த ஃபர்ஸ்ட் லவ்வில் எல்லாம் பண்ணீங்கன்னா இது வரைக்கும் மூவ் ஆனே ஆகலை. அப்படி பார்த்தா அது ஒரு அஃபெக்ட். எப்படி சொல்கிறது, ஒரு தடவை ஒரு லவ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், அது அஃபெக்ட் பண்ணிருச்சுன்னா அதுக்கடுத்து அதை விட்டு வெளியே வர முடியாது. இது நடக்கிற விஷயம் தான். பாதி பேர் அதனால தான் சுற்றிட்டு இருக்கானுங்க. அப்படி என்ன நம்ம அப்படி சுற்றலை, வேற மாதிரி சுற்றிட்டு இருக்கோம் ஜாலியாக. அடுத்த மூவ் பண்ணி போயிருக்கோம். இருந்தாலும் ஒரு அஃபெக்ட் இருந்துட்டே இருக்குன்னு சொல்கிறீங்க. நீங்கள் என்னைக்கு எந்த பொண்ணை பார்த்தாலும் இந்த பிரேக்கப்புன்ற அந்த ஒரு விஷயம் மண்டையில் அடிக்க தான் செய்யும். ஒன்றும் பண்ண முடியாது. இது வரைக்கும் எனக்கு இது மாதிரி யாரும் சொல்லி கேள்விப்பட்டதில்ல, ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ. இப்போ நீங்கள் எல்லாருமே ஃபர்ஸ்ட் லவ்னு ஃபேஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எந்த ஏஜில் ஃபர்ஸ்ட் லவ்னு ஃபர்ஸ்ட் வந்துச்சு? 24. 24. உங்களுக்கு ஏஜ் 27. 27. 24லாம் ஃபர்ஸ்ட் லவ் வந்துச்சு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. சரி ஓகே, யார் மேலே? தெரிஞ்சவங்க மேலே, கசின் ரிலேட்டிவ் தான். ரிலேட்டிவ். ஓகே ஓகே. அவங்கள ப்ரப்போஸ்லாம் பண்ணீங்களா? உங்களுடைய இல்லை பண்ணல, பட் பிடிக்கும் அவ்வளோதான். க்ரஷ் பேசுவீங்களா? இல்லை பேசல. ஓகே, எதனால? பர்சன்ஸ் ப்ராப்ளம்ஸா? பேசல மீன்ஸ் ஃபேமிலினால தான். ஓ, ஃபேமிலியில் தெரிஞ்சா ஏதாவது ப்ராப்ளம் ஆகும்னு பேசுறது கிடையாது.
ஓகே ஃப்யூச்சரில் சப்போஸ் லவ்வில் மேரேஜ் பண்ணால் எந்த மாதிரி பையன் லவ் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஒரு இந்த மாதிரி பையன்லாம் இல்லைங்க, வீட்டில் ஒரு நல்ல பையன் பார்த்தா கல்யாணம் பண்ணிப்பாங்க. அம்மா பிள்ளை அந்த மாதிரி வீட்டில் பார்க்குற பையன் கல்யாணம். ஆமாம். சரி ஓகே தேங்க்யூ. என்னோட 19 காலேஜ் படிக்கும்போது. ஓகே ஓகே யாரும் இல்லை, ஏன்னா எல்லாருக்குமே டீச்சர் மாதிரி காலேஜ் படிக்கும்போது டீச்சர் மேலே அந்த மாதிரி வரும். உங்களுக்கு என்னோட ரிலேட்டிவ் மேலே தான். இப்போ வரைக்கும் அவங்கள லவ் பண்ணுறீங்களா இல்லை? இப்போது இருக்கணும் சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி போயிட்டு இப்போ யாரையும் லவ் பண்ணுறீங்களா? மேரேஜ் ஆயிடுச்சா? இல்லை சிங்கிள் தான். சரி ஓகே தேங்க்ஸ். எனக்கு 21 வந்துச்சு, அதாவது காலேஜ் ஃபைனல் இயர் முடிக்க போகிற டைப்பில். அது வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் 4 இயர்ஸாக காலேஜ் டைம்லேருந்து. இப்போ திரும்ப அவங்க பிரேக்கப் ஆயிடுச்சா இல்லை அவங்க பிரேக்கப் ஆகிடுச்சு. எதனால பிரேக்கப் ஆச்சு? எதனால பிரேக்கப் ஆச்சுன்னா அந்த பர்சன் ஸ்ட்ராங்காக இல்லை. அப்புறம் அவருக்கு வேறு ஒரு சீக்ரெட்டாக வேறு ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை கண்டுபிடிச்சிட்டேன். அதனால ஓகே இப்போ உங்கள் மேரேஜ் ஆயிடுச்சா? இல்லை நான் கொஞ்சம் அதுலேருந்து பிரேக் எடுத்துட்டீங்க. ஓகே சப்போஸ் ஃபியூச்சரில் மேரேஜ் பண்ணால் இந்த மாதிரி பையனா மேரேஜ் பண்ணணும்னு தாட்டுக்கலாம். எந்த மாதிரி பையனை மேரேஜ்? எந்த மாதிரி பையனா மணி அந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது. ட்ரஸ்ட் ஒர்த்தியான பர்சனாக இருக்கணும். ஓகே அவ்வளோதான். ஓகே தேங்க்யூ. ஃபர்ஸ்ட்லாம் ஸ்கூல் படிக்கும்போது எந்த ஏஜில்? அது என்ன சொல்கிறது, ஒரு 18 நீ 12 முடிக்கும்போது. இப்போ என்ன ஏஜ்? 21. 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஃபர்ஸ்ட்லேயே 3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துச்சா? ஆமாம். சத்தியமா ப்ரோ. சரி ஓகே இப்போ வரைக்கும் அந்த லவ் கண்டினியூ ஆகுதா இல்லை? கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. 3 வருஷமாக லவ் பண்ணிட்டு. சூப்பர் ப்ரோ. ஓகே இந்த எப்போ ஸ்கூல் படிக்கும்போது அவங்களும் உங்கள் ஸ்கூலா இல்லை? இல்லை வேற கேரளா. கேரளாவா? ஆமாம். இங்கேருந்து கேரளாவில் பண்ண ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் பண்ணும்போது லவ். காலேஜ் படிக்கும் போதா? கேரளா. இப்போ அவங்க இங்கே தான் இருக்காங்களா இல்லை கேரளாவில் இருக்காங்க? ஃப்ரெண்டாக இருக்கும். இப்போ சென்னை இருக்கு. ஆமாம் அவ்வளோதாங்க. ஆமாம். சரி ஓகே தேங்க்ஸ். ஓகே 11th ப்ரோ. 11th. ஆமாம். ஃபர்ஸ்ட் சொல்ல முடியாது, ஒரு இன்ஃபாக்சுவேஷன். ஓகே ஓகே உங்கள் கிளாஸ்மேட்டா இல்லை ஜூனியர்ஸ்? ஸ்கூலில் உங்கள் கிளாஸ்மேட்டு தான். கிளாஸ்மேட் தான். சரி பேர் வேணாம். ஓகே இப்போ திரும்ப லவ் ப்ரப்போஸ் பண்ணீங்களா? இல்லை அவங்க எனக்கு பண்ணாங்க. அவங்க உங்களுக்கு பண்ணாங்களா? அப்போ லவ் தானே அது? அக்செப்ட் பண்ணல. உங்களுக்கு ரொம்ப க்ரஷ் இருந்துச்சுன்னா அப்படியே accept பண்ணல. அதான் சொல்கிறேன், அந்த லெவலில் இருந்துச்சு. பட் அதுக்கு மேலே போனால் என்னென்ன கமிட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும், ஸோ எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். இப்போ யோசிக்கிறீங்களா? இப்போ யோசிக்கிறேன். மிஸ் பண்ணணும்னு யோசிக்கிறீங்க. ஓகே 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 இப்போ சப்போஸ் திரும்ப உங்கள் லைஃப்பில் வந்து உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணால் அக்செப்ட் பண்ணிக்கலாம் மாட்டீங்களா? மிஸ் பண்ணிட்டோன்னு சொன்னீங்க டக்குன்னு யோசிக்க. இல்லை ப்ரோ, இப்போ காலேஜ் இப்போ நெக்ஸ்ட் இது பார்க்கணும் கரெக்டாக இருக்குது. ஓ நெக்ஸ்ட் இதுனா நெக்ஸ்ட் ஆளா? அப்படி நெக்ஸ்ட் ஆளா இல்லை மேபி. நீங்கள் சொல்கிற மாதிரி மேபி. ஓகே அதான் ஓகே செட்டில் தான் நான் பார்த்துக்க முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக பண்ணுறேன். என்ன படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ். என்ன படிக்கிறீங்க? பிடெக் ஏரோநாட்டிக். ஓகே ஓகே இப்போ சப்போஸ் உங்களுக்கு வேற அந்த பொண்ணு இல்லை வேற ஒரு பொண்ணு உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணால் எந்த மாதிரி பொண்ணு உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதான் நான் வந்து இப்போ என் சைடு வந்து ஓகே நான் வந்து பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன்னா, அவங்க சைடு வந்து என்ன எதிர்பார்ப்பேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேர் தான். ஓகே தென் வந்து கொஞ்சம் எப்படி சொல்ல டைம் எடுத்து உடனே அக்செப்ட் பண்ணுறத விட டைம் எடுத்து ஒரு கொஞ்சம் இது பழகிட்டு ஃப்ரெண்டே லவ்வாக மாறது பெஸ்ட் ப்ரோ. என்ன கேட்டா நீங்கள் எங்கே ப்ரப்போஸ் பண்ணியிருக்கீங்களா? நான் ப்ரப்போஸ் அண்ட் ரிஜெக்ஷன் அந்த மாதிரி தான் வந்தது. நான் வந்து பரவாயில்ல சொல்லலாம். ப்ரொப்போஸ் பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன். ப்ரொப்போஸ் அந்த மாதிரி பர்சனலாக பண்ணதே கிடையாது. ஓகே ஏன் பண்ணல? ஏன்னா லவ் பண்ணிக்க வேணாம் தோணல. ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ தேங்க்ஸ். லைஃப்ல அந்த பொண்ணு பார்த்து நான் போகிறேன். பேர் சொல்ல பேரா சொல்ல போறீங்க? பேர்லாம் சொல்லலாம். ஆமாம். சரி ஓகேவாடா உங்கள் நேம் ப்ரோ? மோனிஷ். ஓகே இப்போ எல்லாருமே ஃபர்ஸ்ட் லவ் ஒன்று ஃபேஸ் பண்ணி வந்துருப்போம். உங்களுக்கு எந்த ஏஜில் ஃபர்ஸ்ட் லவ்வில் க்ரஷ், எந்த ஏஜில் ஃபர்ஸ்ட் வந்துச்சு? 10th படிக்கும் போது வந்தது. 10th படிக்கும்போது. ஓகே யாரும் இல்லை கூட படிக்கிறவங்க இல்லையா இல்லை ஜூனியர் இல்லை ரிலேட்டிவ்? இல்லை கூட படிக்கிறோம். ஓகே இப்போ உங்களை பேசிகிட்டு இருக்கீங்களா? இல்லை. ஓகே சப்போஸ் ஃபியூச்சரில் ஒரு லவ்னு பண்ணீங்கன்னா எந்த மாதிரி பண்ண லவ் பண்ணுவீங்க? லவ்னே பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன் நான் இப்போதைக்கு. ஏன் ப்ரோ? ஆனால் அந்த ஒரு இதுலேயே பார்த்துட்டேன் நான் எப்படின்ட்டு. ஓ ஆல்ரெடி பிரேக்கப் ஆயிருக்கு. பிரேக்கப் ஆயிருக்கு. எதனால பிரேக்கப் ஆச்சு சும்மா சொல்லுங்கள். அது பிரேக்கப் சுச்சுவேஷன் எனக்கே தெரியாது. உங்களுக்கே தெரியல என்ன ரீசனே உங்களுக்கு சொல்லலை? எந்த ரீசெண்டாவா இல்லை எத்தனை நாள் இருக்கா? நாளா?
கொஞ்சம் 5 மாதம் ஓகே ஓகே. இப்போ ஃப்ரெண்ட்ஸும் ஜாலியாக இருக்கீங்க. ஜாலியாக இருக்கு. பிரேக்கப்லேருந்து எப்படி மூவ் ஆனா நீங்கள்? புரியல. பிரேக்கப்லேருந்துன்னா பிரேக்கப்லேருந்து எப்படி மூவ் ஆனீங்க? இப்போ நம்மளாம் பிரேக்கப் நம்ம ஒரு ஃபேஸ் பண்ணல, ரொம்ப அப்செட்டாக இருக்கும், ரொம்ப இதாக இருக்கும். நானுமே எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து எப்படி நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போனீங்க? அதெல்லாம் நான் ஒரு இதுவாகவே எடுத்துக்கல, ஃபீலே பண்ணல. அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்துட்டு சரி பண்ணிட்டீங்க. அப்படியே கரெக்டாக இருந்துச்சு. அவனுக்கு அந்த ஞாபகம் வந்து வர வைக்கல. நான் ஞாபகம் வரணும். அப்போ அது என்னதான் தனியாக வீட்டில் இருக்கும்போது இருக்கும் ஞாபகம் வரணும்ல. இப்போ என்ன பண்ணுவீங்க? அதான் நான் கூட நீங்கள் காலையிலேருந்து அது கரெக்டு. காலையிலேருந்து எங்கள் கூட தான் இருப்பான். நைட்டும் அவங்க வீட்டுக்கு போவோம். அவங்க வீட்லேயே கொஞ்சம் அம்மா அப்பாலாம் இருப்பாங்களே. அப்போ அவங்க வீட்டில் இருக்கும்போது வீடு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். நம்ம இப்போ தனியாக ரூம் இருந்தால் அங்கே போய் அழுவலாம் என்ன பண்ணலாம். அம்மா முடியாது தான் அம்மா கேட்பாங்க. அதனால என்ன பண்ணுவான், அது அப்படியே அமைதியாக கரெக்டாக ஆயிடுச்சு. அப்படி திரும்ப காலைல வந்தோன்னா நீங்கள் அதை அப்படியே மறக்க வச்சிருவீங்க. எங்கள் கூட இருந்துருமா, அது அப்படியே கரெக்டாக இருக்கும். ஓகே. இது வரைக்கும் ஞாபகம் வந்தது இல்லை ப்ரோ. அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. நல்ல friends தான் வேணாம் எனக்கு. ஓகே ஓகே. தேங்க்ஸ் ப்ரோ. பேர் சொல்ல வேணாம். எந்த ஏஜில்? 9th ஸ்டாண்டர்டில் ஏஜ் 14 ஏஜ் தான் வந்துச்சு. அவங்க எந்த யார் லவ் பண்ண கூட இருக்கவங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸா இல்லை ஸ்கூல் கிளாஸ்மேட்டு. ஓகே. இப்போ அவங்கள லவ் பண்ணுறாரு? இல்லை ப்ரப்போஸ் பண்ணீங்களா அவங்கள்ட்ட? இல்லை ப்ரொஃபஷனல் சிங்கிள் தான். இப்போ சிங்கிள் தான். சிங்கிளாக தான். சரி ஓகே. ஃப்யூச்சரில் லவ் பண்ணால் இந்த மாதிரி பண்ணால் லவ் பண்ண ஏதாவது ஐடியா இருக்கா? இந்த மாதிரி பண்ணால் லவ் பண்ண ஒரு மாடர்னாக இருக்கணும் இல்லை கேராக இருக்கணும் அப்படி இல்லை இப்போத்துக்கு லவ்ன்றதே வேணான்னுக்குறான். லவ்வே வேண்டாம். முதல்ல லைஃப் செட்டில்மெண்ட் ஆகிடுறான். லவ்லாம் அப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்க? இப்போ ஒர்க் தான் செஞ்சோம். ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகே சூப்பர். தேங்க்ஸ் ப்ரோ. எல்லாரோட ஃபர்ஸ்ட் லவ் பற்றியும் கேட்டோம். இப்போ என்னோட டைம். என்னோட ஃபர்ஸ்ட் லவ் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வந்துச்சு. யாருன்னு பேர் சொல்ல முடியாது. ஏன்னா பொண்ணு கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் இருக்குது. சொன்னால் புருஷன் வந்து என்ன அடிப்பான். எந்த இதே மாதிரி இன்னும் ஃபன்னான இன்ஃபர்மேஷன் அண்ட் என்டர்டைன்மெண்டான விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா KK இன்ஃபர்டைன்மெண்ட் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.